தோசை மாவே இல்லாமல் தோசை பண்ணலாமா? அதுவும் சாஃப்டாக ஃப்ளஃபியாக 15 மினிட்ஸில் பண்ணலாம். பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாம். இது 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடலாம். ரவை ஊறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் உளுந்து கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே கடுகும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிள்ளை அண்ட் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச மாவில் உப்பு, வதக்கி வச்சு இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். 1 சைடு வெந்ததும் திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பன் தோசை ரெடி. இட்லி தோசை மாவு இல்லைன்னு சொல்லி கவலைப்படாமல் குயிக்கான இந்த பன் தோசையும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.